AI number 1. ஸோ SQL query பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ மொதல் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு SQL query எழுதுறதுலேயே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும். ஸோ அதுலேருந்து இந்தந்த ஃபீல்ட்ஸ் எடுக்கணும், இந்தந்த ஆர்டரில் எடுக்கணும், இதை எதை ஃபில்டர் பண்ணணும், இதை எதை ஷார்ட் பண்ணணும், இந்த டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இந்த மாதிரி இன்னர் ஜாயின் போடணும், லைக் சம் ஜாயின்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். பட் ஆனால் அது குவரியாக எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் ஃபேஸ் பண்ணுற மொதல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய டேட்டாபேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Postgres இருக்குது, MySQL இருக்குது, SQLite இருக்குது, Oracle இருக்குது, Amazonோடைய இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கும்போது ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ Postgres எடுத்துக்கிட்டிங்கன்னா 10, 11, 12, 13, 14 வரைக்கும் போயிடுச்சு. லைக் MySQL அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 5, 4, 5, 6 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மேபி இந்த குவரிஸே சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது நம்ம ஒரு இதில் ஒரு பர்டிகுலர் வெர்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் வரும்போது அதில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் குவரிஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது செகண்ட் ப்ராப்ளம். ஏன்னா நிறைய டேட்டாபேஸ், நிறைய வெர்ஷன்ஸ், எல்லாத்துலேயுமே குவரிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸில் நம்ம ஃபெமிலியராக இருப்போம், வேறு ஒரு கம்பெனி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வேறு ஒரு டேட்டாபேஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மெயின்லி நம்ம வந்து இது வந்து நம்ம யாருக்காச்சும் வேறு யாராவது கோட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஒரு பெரிய டேட்டாபேஸ் குவரி இருந்திருந்தாங்கன்னா அந்த குவரி எதுக்காக எழுதியிருக்காங்க, என்ன அந்த குவரி பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தேர்ட் மெயின் இஷ்யூஸ். ஸோ இந்த 3 இஷ்யூஸ் தான் நம்மளுக்கு மெயினாக நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் ஜஸ்ட் இட்ஸ் அ பிக் டாபிக். ஸோ இந்த 3 ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் AI டூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ myself Deepak, I'm a software developer for the past 3 years. So let's get into the video. SQL.com இதுதான் இந்த பர்டிகுலர் வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த URL வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் SQL.comல போயிட்டு இந்த இடத்துல மேலே ஃப்ரீ டூல்ஸ்ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் டு SQL, SQL டு டெக்ஸ்ட். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஐ ஹேவன்ட் எக்ஸ்ப்ளோர்ட் மச். ஸோ இது என்னென்னா, இப்போது லைக் கரண்ட்டாக அவங்க சர்வர் வந்து ஸ்லைட்டாக டவுனில் இருக்கிறதுனால சம்திங் நான் கொடுத்தனாலும் அது வந்து சம்திங் வென்ட் ராங் அந்த மாதிரி எரர் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான மெயின் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு SQL. ஸோ இங்கே இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கெட் த நேம் அண்ட் சேலரி ஆஃப் த டாப் 5 பெய்ட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் கம்பெனிஸ் வித் ஓவர் 1000 இன் நியூயார்க் சிட்டி. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டாபேஸ்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ MySQL யூஸ் பண்ணிங்கன்னா MySQL, இல்லாட்டி Postgres யூஸ் பண்ணிங்கன்னா Postgres, அந்த மாதிரி டேட்டாபேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு எந்த வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து Postgres 12 யூஸ் பண்ணிங்கன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லை லேட்டஸ்ட் Postgres யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 14 எடுத்துக்கலாம். கீழே வந்து ஜென்ரேட் SQL query ஃபார் டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன SQL query வருமோ அந்த query வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேமு, சேலரி செலக்டில் இருக்குது, ஃப்ரம் எந்த டேபிள் இருக்குது, வேர் கம்பெனியோட என்ன ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு இருக்குது, கம்பெனி நியூயார்க் சிட்டி இருக்குது, சேலரி வந்து whoever is more than 1000 என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் பை சேலரி இன் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. லிமிட் 5, ஒன்லி 5 பீப்புளோட டேட்டா மட்டும்தான் நான் கேட்டிருக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனா போதும், அதுவே உங்களுக்கு வந்து SQL query-யாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம வந்து நம்மளோட பேஸ் டைரக்டரிக்கு போய்க்கலாம். பேஸ் டைரக்டரிக்கு போயிட்டு இப்போ நம்ம பார்த்தது வந்து டெக்ஸ்ட் டு SQL. ஸோ சேம் லைக் தட் SQL டு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் சேம் லைக் தட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு Oracle டேட்டாபேஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வெர்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட query எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் மை query கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரை கொண்டு வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் இட் கிவ்ஸ் அஸ் த பெட்டர் ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், the goal of the SQL query is to retrieve the names and salaries of employees who work for the company NYC. இதில் வந்து அவங்க டெமோக்காக அவங்க சேம் டேட்டாபேஸ் query தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேமு, சேலரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நேம், சேலரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who work for the company நியூயார்க் சிட்டி வந்துருச்சு. and have salary greater than 1000. the query that sorts the result descending order based on the salary and limits the output of only for the 5 results. ஸோ தட்ஸ் வாட். ஸோ அவங்க வந்து query நம்ம கொடுத்தாலும் அவங்க இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சம்மரி மேலே இருக்குது. ப்ளஸ் அந்த queryயில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே அவங்க தெளிவாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிமிட்னா என்ன, டிஎஸ்சினா என்ன, ஆர்டர் பைனா என்ன, அண்டு சேலரி எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா,
டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா இந்த இதில் ஆப்டிமைசஸ் SQL query இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான query உங்கள்கிட்ட எதாவது இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு query வந்து உங்கள் இதில் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா நீங்கள் இந்த queryயை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆஃபீஸில் எனக்கு ஒரு டாஸ்க் வந்தப்போ ஒரு டேட்டாபேஸ்லேருந்து நான் வந்து ஒரு 3 GB இருக்கிற ஒரு டேட்டாபேஸ்லேருந்து நான் எடுக்கணும். ஸோ அது 2 இதுக்கு ஜாயிண்ட்லாம் போட்டு எடுக்கிறனால அது ரொம்ப டைம் எடுத்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போய் ஆப்டிமைஸ் மை சிங்கிள் query கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MySQL. ஸோ MySQL கொடுத்துட்டு அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, AWS EC2ல டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களா, Azure பிளாட்ஃபார்மில் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களா, இல்லை GCP இல்லையான்ட்டு. ஸோ என்னோடய கேஸில் நான் ஆன் ப்ரெமிசஸ் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம சிஸ்டமில் தான் நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆன் ப்ரெமிசஸ் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் எந்த OS யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து Ubuntu கொடுத்துட்றேன். Ubuntuல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அகைன் காட்டுது. ஸோ இதில் வந்து என்னது வந்து Ubuntu 22 வெர்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ Ubuntu 22 வெர்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்குது. ஸோ பேசிக்காக நான் வந்து பைத்தன் டெவலப்பர், ஸோ அதனால் நான் வந்து Django கொடுக்குறேன். ஸோ Django கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் SQL query, இது வந்து டெமோ பர்பஸ்க்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி கவுண்டர் டிஸ்டிங்க்ட் CID கஸ்டமர் ஐடி ப்ளஸ் ஃப்ரம் போஸ்ட் ஆஸ்பி லெஃப்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஜாயின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் கொடுக்குறாங்க, டேட் கொடுக்குறாங்க, குரூப் பை ஐடி கொடுக்குறாங்க, ஆர்டர் பை கிரியேஷன் டேட். ஸோ இது கொடுத்துட்டாங்க MySQL queryயில். நான் ஜஸ்ட்டு ஒரு மேபி லேட்டஸ்ட் வெர்ஷனே கொடுத்து பார்க்குறேன். MySQL queryயில் 8.0 கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த queryயில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் SQL queryயில் வந்து இண்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து பேசிக்காக ஆப்ஷனல் ஃபீல்டாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இதை பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டராக இருக்குன்றாங்க. இந்த நியூ ஆப்டிமைஸ்டு query தான் இது. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயிண்ட்டே யூஸ் பண்ணாமல் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத காப்பி பண்ணி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட SQL query எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரீசன்ஸ்னால அது இதுவாகுது, த பேட்டர்ன் ஆஃப் இன்ஃப்ளேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் யூஸிங் ஜாயின்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பேசிக்காகவே ஸ்லோ டவுன் த query அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹாபீஸாக நம்மளுக்கே தெரியும் இல்லையா, டெவலப்பர் லைக் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணாலே query வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஏன்னா அது ஒரு மாதிரி ரேமில் வர்ச்சுவல் டேபிள் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுனால அது இதுவாகும். ஸோ அதனால் இவங்க கொடுத்துருக்க query வந்து இப்போது ஜாயின்ஸ் இல்லாமல் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நிறைய AI டூல்ஸை பற்றி நம்ம பேசலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. வேறு ஏதாவது AI டூல் பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். See you then. Bye.